தீக்காயத்தால் மரணம் எப்படி ஏற்படுகிறது? ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் இன் தமிழ். ஒரு விபத்து சில வினாடிகளில் வாழ்க்கையை முழுவதும் மாற்றிடும். தீயில் சிக்கி உயிரிழப்பதா? அது சும்மா தோலை எரிச்சலாக்குதுன்னுதா பலர் நினைப்பாங்க. ஆனா உண்மை அதுக்கு மாறான ஒரு கொடூரமான சம்பவம். ஒரு தீ விபத்தில் வெப்பம் மட்டும் இல்ல, உடல் முழுக்க நடக்கிற ஒரு கண்ணுக்குத் தெரியாத உடல் உறுப்புகளின் அழிவு துவங்குது. முதலில் ஹைப்போவோலமிக் ஷாக். ஹைப்போவோலமிக் ஷாக் வந்தால் முதலில் நம்ம உடம்புல உள்ள தண்ணீர், இரத்தம், உப்புகள் அனைத்தும் வெளியேற ஆரம்பிக்கும். இதனால் நம் இதயமும் சிறுநீரகமும் செயலிழக்க ஆரம்பிக்கும். அடுத்து செப்சிஸ், அதாவது தொற்றுகள். தோலே ஒரு பாதுகாப்பு கவசம். அது எரிஞ்சு போனதால பாக்டீரியா, வைரஸ் எல்லாம் நேரா உடம்புக்குள்ள நுழைஞ்சிடும். இந்த தொற்று இரத்தத்தில் பரவி செப்சிஸ் எனும் அபாயகரமான நிலையை உருவாக்கும். அதாவது செப்சிஸ் என்பது நமது இரத்தத்தில் தொற்றுகள் கலந்து நமது இரத்தம் வழியாக உடலின் அனைத்து பகுதிகளுக்கும் செல்லும். இதனால் நமது உடலின் இம்யூன் சிஸ்டம் அளவுக்கு அதிகமாக தனது வேலையை செய்ய ஆரம்பிக்கும். இதனால் நமது உடல் உறுப்புகளையே அழிக்கத் தொடங்கும். இதனால் நமது இதயம், மூளை, சிறுநீரகங்கள் பாதிப்படையும். இந்த நிலை பலருக்கு மரணத்தையே வைக்குது. அடுத்து ஸ்மோக் இன்ஹலேஷன். தீக்காயம் ஏற்படுவதால் புகை நமது சுவாச குழாய் வழியாக நமது உடலுக்குள் செல்கிறது. அப்போது நமது சுவாச குழாய் மற்றும் லங்ஸ் பாதிப்படைகிறது. மேலும் தீயினால் ஏற்படும் கார்பன் மோனாக்சைடு, ஹைட்ரஜன் சயனைட் போன்ற விஷவாயுக்கள் நம்ம இரத்தத்தை விஷமாகிறது. மல்டிபிள் ஆர்கன் ஃபெயிலியர். இதெல்லாம் சேரும்போது நம் உடல் இருக்கிற ஒவ்வொரு உறுப்பும் கொஞ்சம் கொஞ்சமாக நின்று போக ஆரம்பிக்கும். இதயத் துடிப்பு மெதுவாகும், மூச்சு தடைப்படும், இறுதியில் இதயம் நின்று மரணம் நிச்சயம். தீ விபத்து நடந்தவங்க, உயிருக்கு போராடுறவங்க, அவர்களை பார்த்தால் அவர்களுக்கு உதவுங்கள். தீவிரமாக காயமடைந்த ஒருவருக்கு முதற்கட்ட மருத்துவம், சுத்தமான சூழல், தீவிர ஐசியு சிகிச்சை உடனடியாக தேவைப்படுகிறது. தீயிலிருந்து உயிர் காக்க விழிப்புணர்வு முக்கியம். உயிர்கள் காப்போம், கண்ணியத்துடன் வாழவிடுவோம். இது உங்கள் ராம்ஜி வழங்கும் விழிப்புணர்வு பதிவு. சப்ஸ்கிரைப், ஷேர்,